அமெரிக்கா கண்டுபிடிச்சது யார்? கொலம்பஸ். அடிசெருப்பால. மேன், மனிதன் என்னதான் கோட்டு சூட்டு போட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு குரங்கு இருக்கத்தான் செய்யும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எதிர்வாய்ங்கிற சேனலுடைய பேர் மாற்றிருக்கேன். அதுதான் மேன். தமிழ், மலையாளம், ஹிந்தி இந்த 3 மொழிகளில் வீடியோஸ் போடுறதுனால இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த சேனலோட பேர் தான் கடைசி துப்பாக்கி, அதாவது லாஸ்ட் கன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ராஜன் போஸ், சினிமா இயக்குனர். போன வீடியோவில் கடவுளுக்கும் எனக்கும் சரியான வாக்குவாதம். அந்த மீதி சில காட்சிகள் இப்போ பாருங்க. உங்களா முட்டா பசங்களா? பொறாமே பாரு. ஆமா, இது என்ன கோலம்? ஏன் உனக்கு பிடிக்கலையா? தலையில் தொப்பி, நெத்தியில் பொட்டு, கழுத்தில் சிலுவை போட்ட ஜெபமாலை. இதெல்லாம் ஒரு பொழப்பா? என்ன வச்சு தாண்டா நீங்க பொழப்பு நடத்துறீங்க? கமிஷன் உங்களுக்கு வந்து சேருதுல? பணமா? ஆமா. நான் கேட்டேனா? அதை பத்தி இப்ப நான் பேச விரும்பல. முதல் தடவை நீ என்னை பார்த்த போது ஒரு கேள்வி கேட்டது ஞாபகம் இருக்கா? அந்த கேள்விக்கு பதில் தான் இந்த கோலம். அது அந்த கேள்வி. நான் எந்த மதத்தினுடைய கடவுள்னு கேட்டேன். எதுக்கு மதங்களை படைத்தேன்னு கேட்டேன். அதுக்கு நான் பதில் சொல்லல. சயின்டிஸ்ட் கிட்ட கோவப்பட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க கடவுள் எப்படி வந்தாருன்னு கேக்குறீங்களா? என்னுடைய நண்பர் ஒருத்தர் விஞ்ஞானி. கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறத பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் கடவுள் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல வந்தார். அப்ப நானும் அங்கே இருந்தேன். எனக்கும் கடவுளுக்கு சரியான வாக்குவாதம். இப்ப அந்த சீன்ல கொஞ்சம் பாருங்க. மதங்களை நான் படைக்கவில்லை. ஆமா, எனக்கு தெரியாம தான் கேட்குறேன். மனுஷனை ஊனமா படைக்கிறது உனக்கு ஒரு ஓவியா? ஊனம்னு சொல்லக்கூடாது. தெரியும், மாற்றுத்திறனாளி அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்தாரு இன்னொரு அறிவாளி. அவரு தான் இவரை காப்பாத்திருக்காரு. அவனை வெளியே அனுப்பு. இப்ப தெரியுதா நான் எந்த மதத்தினுடைய கடவுள்? புரியுது. ஆனா இப்ப கூட மக்கள் கிட்ட சொல்ல மாட்டியா? மதமே வேண்டாம்னு சொல்ல மாட்டியா? நான் எதுக்கு சொல்லணும்? சொல்ல மாட்டார். ஏன்னா பயம். எனக்கா? சிரிக்காத. மதமே வேண்டான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டா நீ காலி. அது நடக்கவே நடக்காது. மிஞ்சி போனா இன்னும் 2 தலைமுறை தான் உன்னுடைய ஆட்சி. 3வது தலைமுறை உன்னை நம்ப மாட்டாங்க. என்னதான் காரணம்? விஞ்ஞானம் முன்னேறிட்டு இருக்குல்ல? கிழிஞ்சது. ஒரு சூறாவளியை தடுக்க முடியுமா மனிதனால? ஒரு சுனாமிய, நிலநடுக்கத்தை, இல்ல இடி மின்னலாவது தடுக்க முடியுமா? இல்ல, கண்டுபிடிப்புகள் நிறைய நடத்தி இருக்கோம்ல நாங்க. என்னத்தை கண்டுபிடிச்சீங்க? சரி, உன் பாணியிலே வர. அமெரிக்கா கண்டுபிடிச்சது யார்? கொலம்பஸ். அதுக்கு முன்னே அமெரிக்கா அங்க இல்லையா? இருக்கும். நீ இப்ப சொன்னதை அமெரிக்காவில போய் சொல்லி பாரு. செருப்பால் அடிப்பாங்க. பூமி உருவான காலத்துல இருந்து பூமியில மின்சாரம் இருக்கு. நீ எப்ப கண்டுபிடிச்ச? இன்னும் எத்தனை பிரபஞ்ச ரகசியங்கள் இருக்கு. அதெல்லாம் உன் மூளை கெட்டாது. ஏன்னா மனிதனுக்கு 5 அறிவு தானே. என்னது 5 அறிவா? ஒரு சில மிருகங்களுக்கு 6 அறிவு இருக்கு. அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல இப்ப நேரம் இல்லை. எனக்கு இன்னொரு கிரகத்துக்கு போக வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. இருங்க, ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போங்க.
சீக்கிரம் கேளு. என்னோட நண்பன் குடும்பத்தோட சவுத் இந்தியாவில் மிகப்பெரிய கோவில்ல போய், அதாவது உன்னோட கோவில்ல போய் மொட்டையை போட்டுட்டு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது, அதாவது கார்ல வந்துட்டு இருக்கும்போது கார் லாரியில மோதி அந்த குடும்பத்துல 4 பேருமே ஸ்பாட் அவுட். இது நியாயமா? புரியல. மொட்டைய போட்டாங்களா? புரியலையா? உனக்கு முடிய கொடுத்தாங்க. அந்த குமார் குடும்பமா? ஆமா. அவன் தானே போன மாசம் அந்த கட்சி தலைவனுக்காக பெட்ரோலை ஊத்தி தீ குளிக்க போனானே. ஆமாமா, நான் தான் போய் காப்பாத்தினேன். ஏன்டா நீங்க எல்லாம் இப்படி இருக்கீங்க? நண்பனுக்காக உசுர கொடுப்பீங்க, காதலுக்காகவும் உசுர கொடுப்பீங்க, அரசியல்வாதிக்காகவும் உசுர கொடுப்பீங்க, கடவுளுக்கு மட்டும் மசரத்தான் கொடுப்பீங்களோ? உங்களா முட்டா பசங்களா? மனிதனை எவ்வளவு கேவலமா பேசிட்டு போறாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்ப பார்த்தது அந்த கடவுள் என்னுடைய அடுத்த படத்தினுடைய கேரக்டர். அதாவது அடுத்த படத்தினுடைய டீசரை இந்த வீடியோல மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோல ஒரு அறிவாளியை அறிமுகப்படுத்துறேன். அதாவது 2 அண்ணன் தம்பிங்க, ட்வின்ஸ், இரட்டை பிறவிங்க. ஒருத்தன் லூசு, ஒருத்தன் டைட்டு. அதுல யார் அறிவாளிங்கிறது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். மறுபடியும் சந்திப்போமா? வணக்கம், ஜெயஹிந்த்.